ஜில்லுன்னு ஒரு காதல்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல 3 வகையான காதலை காட்டுவாங்க. சூர்யா சார் அவருடைய டைரி ஜோதிகா மேம்க்கு கிடைக்கும். அவர் அதுல தன்னுடைய பழைய காதலியை பத்தி எழுதியிருப்பாரு. பழைய காதலியை பத்தி எழுதிட்டு ஒரே ஒரு நாள் அவளோடு நான் வாழ்ந்து விட்டால் என்னுடைய ஆயுள் நிறைவேறும்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பாரு. இப்ப ஜோதிகா மேம் நினைப்பாங்க, எனக்கு பிடித்த கணவன் அவனுடைய ஆசையாக ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கா, அந்த ஒரு நாளை நான் ஏன் கொடுக்க கூடாதுன்னு ஒரு மனைவி நினைப்பாங்க. அந்த ஒரு நாளை நான் ஏன் கொடுக்க கூடாதுன்னு. அது அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல், அந்த காதலினுடைய மெச்சூரிட்டி லெவல். இப்ப 2வது வந்த ஐஸ்வர்யான்ற கேரக்டர்ல பூமிகா வருவாங்க. வந்தவங்க ஒரு லெட்டரை மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு லெட்டரை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னா, நமக்கு பிடித்த பொருள் நம்மை விட இன்னொருவர் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அதை விட வேறு என்ன மகிழ்ச்சி இருக்கிறதுன்னு. இது இந்த ஐஸ்வர்யான்ற கேரக்டரினுடைய காதல் மெச்சூரிட்டி. இந்த சூர்யா சார் என்ன பண்ணாங்க, அவன் வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன வார்த்தை தன்னுடைய மனைவியின் பெயரான குந்தவை குந்தவை குந்தவைன்ற பேரை மட்டும்தாங்க சொன்னார். வேற எதுவுமே அதுக்குல. ஜில்லுன்னு ஒரு காதலினுடைய மொத்த படத்தினுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? காதல் தோல்வியுற்றவர்களுக்காக சொல்லப்பட்ட படம். வாடிய பயிரை, வாடிய மலரை அப்புறப்படுத்துங்கள், வாடிய மலரை அப்புறப்படுத்துங்கள், உங்களோடு வாழும் மலரை பத்திரப்படுத்துங்கள்.